2-3 நாள் எந்த வீடியோவும் பண்ண முடியல. பட் எனிவே உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். பிஃபோர் ஐ கோ டு ஸ்லீப் ஐ வில் ஜஸ்ட் கம்ப்ளீட் இட் வெரி வெரி சூன். இந்த ஃபினான்ஷியல் இதுக்கு நான் ஷார்ட்ஸ் பண்ணேன். ஆனால் ஷார்ட்ஸில் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இதுலையுமே நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு ஒரு எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் வராதிங்க. உங்களுக்கு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் வாங்கணும்னு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை தான் நீங்கள் வாங்கணும். நான் சொல்கிறத அஃப்கோர்ஸ் நானுமே அவுட் ஆஃப் 950 வீடியோஸ் மேலே நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தம். ஸோ அப்படின்னால ஐ ஆம் ஆல்சோ ஃபார் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ். பட் நான் ஒரு சில பேர்கிட்ட நான் இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை இஷ்யூ பண்ணிட்டேன்னா அடுத்த ஒரு 6 மாதத்துலலாம் அவங்க டச்சில் இருப்பாங்க இல்லையா? வேறு ஏதாவது காரணமாக அவங்க கால் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு சில பேர் லைஃப்பை நம்ம வந்து பிகாஸ் தே பிகம் மை கிளைண்ட் ரைட். ஸோ ஃபாலோ பண்ணுறோம். அடுத்த ஒரு 2 இயர்ஸில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ நான் அவங்கள பார்த்துட்டு நான் ஒரு சில பேர் நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணியிருக்கிறேன். இவங்களுக்கு நம்ம பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பதில் வேறு ஏதாவது இஷ்யூ பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு. இதை நான் ஓப்பனாக சொல்ல முடியாது, ஏன்னா மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நான் மிஸ்யூஸ் இன் த சென்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு டேக் அ பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ். பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு சில பேரோட ஏஜ் குரூப்பு, இன்கம் ஸ்டேட்டஸ், அவங்களோட பிஹேவியரல் சைக்காலஜி என்ன, இதெல்லாம் பார்த்து தான் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் டொமைனில் எல்லாமே சைக்காலஜி. இஸ் லைக் உங்களோட சில்ட்ரன் என்ன ஏஜ் குரூப்பில் இருக்காங்க, இல்லாட்ட சிங்கிள் ஆர் மேரிட், வாட் இஸ் யுவர் ஸ்டேட்டஸ், வாட் இஸ் யுவர் வித் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் ஒரு ப்ராடக்ட்டை இஷ்யூ பண்ண முடியும். ஸோ அதனால் ஆத்மாத்தமாக நான் ஒரு சில பேர் 2-3 பேர் நான் நினச்சிட்டேன். நான் இப்போல்லாம் இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பியூர் டேர்ம்ஸுக்கு பதில் வேறு ஏதாவது ப்ராடக்ட் இஷ்யூ பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு. நான் எந்த ப்ராடக்ட்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வரல. ஐம் ஜஸ்ட் ஷேரிங் திஸ் வித் யூ. வை ஐம் ஷேரிங் திஸ்? சம்டைம்ஸ் இன்னைக்கு அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 30 ஏஜுக்கு முன்னால் ஒரு 30 வயசுக்கு முன்னாடி டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கினீங்கன்னா சரி, ஓகே அஃபோர்டபுள்னு சொல்லலாம். அதுவுமே 3 crores 5 crores வாங்கினீங்கன்னா இட் இஸ் நாட் அஃபோர்டபுள். டேர்ம் இன்சூரன்ஸ் ஹஸ் பிகம் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் தீஸ் டேஸ். அதில் இந்த கம்பெனி டிஸ்கவுண்ட்டு அந்த டிஸ்கவுண்ட் சண்டை போட்டுருக்குறாங்க. ஒரு ப்ராடக்ட்டை டிஸ்கவுண்ட் பண்ணியே அந்த ப்ராடக்ட்டோட பேரை கெடுத்துட்டாங்க. ஆல் த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் அகெயின். நானுமே அதை மேட்ச் பண்ணுங்கிறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட்டில் என்ன டிஸ்கவுண்ட் இருக்கோ அதை அப்படியே மேட்ச் பண்ணி என்னோட கிளைண்ட்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணுவேன். வை? பிகாஸ் ஐ ஹாவ் டு டூ தட் ரைட். வித் தட் செட், எது பெயின்ஃபுல்லாக இருக்கும்னா ஸ்டேட்மெண்ட்ஸை நம்பாதீங்க. அவங்க வந்து பெரிய ஜீனியஸாக இருக்கலாம், ஒரு பெரிய ஃபினான்ஷியல் நியூஸ் பேப்பரோட எடிட்டராக இருக்கலாம், பட் தே மைட் பி ராங். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுவுமே நிறைய ஐடி செக்டர் இருக்கவங்க இதை கேட்டவங்க என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினவங்க இதை புரிஞ்சுட்டு என்கிட்ட அந்த மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. பட் ஐடி செக்டர் இருக்கிறவங்க, ஒரு கார்பரேட் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாருமே ரெகுலர் பேல தான் பண்ணுறாங்க. அது யாருக்குன்னா அஃபோர்டே பண்ண முடியாதவங்க ரெகுலர் பேல பண்ணலாம். இந்த நல்லா தான் ஏர்ன் பண்ணுவாங்க, ஆனால் கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ரெகுலர் பேல பண்ணுவாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நான் வெறும் இந்த 3 வருஷம் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். இந்த 3 வருஷத்தில் ஒரு வெளிநாடு போயிருப்பாங்க. அந்த கரெக்டாக அந்த டியூ டேட் இப்போ தான் சம்டைம்ஸ் ஆட்டோ டெபிட் ஆகும். ஆட்டோ டெபிட் ஆகலைன்னா அது ஆல்ரெடி கிரேஸ் பீரியடில் வந்திருக்கும். நான் ரொம்ப பயப்படுவேன், கிளைண்ட்டுக்கு வந்து பாலிசி கேன்சல் ஆயிருமோ அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ என்னோட இடத்துல இருந்து இதை பாருங்கள். அதே மாதிரி ஒரு அட்லீஸ்ட் less than 10 women would have called me. இந்த லாஸ்ட் ப்ரீமியம் ட்ரிகர் ஆகாதனால, கட்டாதனால அந்த 1 crore 5 crore ஒரு ரூபா கூட கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க? இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவங்க வந்துட்டு நாளைக்கு நமக்கு இந்த கிளைம் வாங்கி கொடுக்க போகிறாங்களா? அதுவும் கிடையாது. ஸோ எனிவே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் திஸ். எப்போவுமே நீங்கள் வேற, மற்றவங்க வேற. இப்போ நானே ஒன்று சொல்கிறேன், என்கிட்ட கன்சல்ட்டிங் பண்ணிவிட்டு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் அந்த சேல்ஸ் சைக்கிளே கிடையாது எனக்கு. போன மாதம் பேசினவங்க இந்த மாதம் டேர்ம் பிளான் வாங்குவாங்க, இல்லை சம்டைம்ஸ் 6 மாதம் கழிச்சு வாங்குவாங்க. ரொம்ப ரேர். இப்போ இந்த மாதம் தான் ஒரு கிளைண்ட் வந்து பேசிட்டு உடனே ப்ரொசீட் பண்ணார். ஏன்னா ஆல்ரெடி ஹி ஹஸ் டேக்கன் அ டெசிஷன். அதே மாதிரி என்ஆர்ஐலாம் இந்தியாவில் நான் இந்த வீக் 1 week 10 days தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் திஸ். அதே மாதிரி இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனால உங்களை நான் வந்து இம்பேக்ட் பண்ண விரும்பல, அதாவது உங்களை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பல. ஏன்னா என்கிட்ட நீங்கள் பிகாஸ் ஐ ஒர்க் ஆன் கன்சல்டிங் ஃபீ மாடல், ஒரு சில பேர் தான் என்னை சூஸ் பண்ணிப்பாங்க. நான் என்னை சூஸ் பண்ணவங்களுக்கு நான் உண்மையாக நடந்துக்கிறேன், அவ்வளோதான். ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் திஸ். அதனால் நான் சொல்கிறத கேட்கவும் செய்யாதீங்க. பிகாஸ் யூ ஹவ் நாட் கன்சல்டட் மீ ரைட். வெரி ஃபியூ பீப்புள் சூஸ் தட். ஸோ அதனால் ஒரு வேளை உங்கள் கான்டெஸ்ட்டுக்கு நான் சொல்கிறது தப்பாக இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் இந்த பியூர் டேர்மும் வாங்கியிருக்கிறாங்க, மற்ற ப்ராடக்ட்டும் வாங்கியிருக்கிறாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மைண்ட் செட் அகெயின். அவ்வளோதான். ஒரு ஜெனியூனான கன்சல்ட்டிங் பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். when it comes to health insurance, pure term insurance, overall financial planning பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. அவ்வளோதான்.